நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வழிவகை செய்யும் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு கல்லூரி ஆசிரியர் சங்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கும் பிரவுன்ஃபீல்ட் யூனிவர்சிட்டி உருவாக்கத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்பதை பற்றி தற்போது காணலாம். 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மாணவர்களின் உயர்கல்வி கனவு கேள்விக்குறி. புதிய கல்விக் கொள்கைக்கு சிவப்பு கம்பளம். உயர்கல்வியில் தனியார் மயம். இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறது தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா. தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள தனியார் சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வழிவகை செய்யும் விதமாக தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகம் சட்டம் 2019 திருத்தம் செய்து சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. அவ்வாறு மாற்றப்படும் பல்கலைக்கழகங்கள் தான் பிரவுன்ஃபீல்ட் யூனிவர்சிட்டி என அழைக்கப்படுகிறது. பேரவையில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதே அதற்கு அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயர்கல்வி கனவுக்கு வேட்டு வைக்கும் இந்த சட்ட திருத்த மசோதா 69% இடஒதுக்கீடு முறை மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு உதவி பெறும் படிப்புகளில் குறைந்தபட்ச கட்டணத்தில் மாணவர்கள் கல்வி பயிலுவதை குழி தோண்டி புதைத்துவிடும் என கல்லூரி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அச்சம் தெரிவித்திருக்கிறது. முழுவதும் உயர்கல்வியை தீவிரமாக தனியார் மயமாக்கப்படக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு அம்சமாகும். ஏனென்றால் உதவி பெறும் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் மிக குறைந்த கட்டணத்திலே பயில்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசினுடைய 69% இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கையிலே அமல்படுத்தப்படுகிறது. ஆசிரியருடைய நியமனத்திலும் இந்த 69% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய கல்லூரிகளை, அந்த கல்லூரியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி கொண்டு பல்கலைக்கழகமாக மாற்றுவது என்பதற்கு பெயர்தான் பழுப்பு பல்கலைக்கழகங்கள் அல்லது பிரவுன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லுவோம். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கு உயர்கல்வியை கொடுக்க வேண்டிய சமுதாய கடமையிலிருந்து தமிழ்நாடு அரசு நழுவுவதாகவும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் கல்லூரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு. அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் தனியார் பழுப்பு பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது என்பது உயர்கல்வியை கொடுக்க வேண்டிய அரசு தன்னுடைய சமூக கடமையிலிருந்து பின்வாங்குவதாகும். இந்த தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் கல்வி நிலையங்களை எல்லாம், பொது கல்வி நிலையங்களை எல்லாம் தனியார் மயமாக்குவது, அரசு உதவி வரும் கல்வி நிலையங்களை தனியார் பழுப்பு பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு அம்சமாகும். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக கூறும் தமிழ்நாடு அரசு பிரவுன்ஃபீல்ட் பல்கலைக்கழக உருவாக்கத்திற்கான திருத்த மசோதா மூலம் தேசிய கல்விக் கொள்கையை புறவாசல் வழியாக வரவேற்பதாகவும் உயர்கல்வியை தனியார் மயமாக்குவதாகவும் கல்லூரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். தேசிய கல்விக் கொள்கையினுடைய பல அம்சங்களில் முக்கியமான ஒன்று கல்வியை தனியார் மயப்படுத்துவது என்பது. பொது கல்வி நிறுவனங்களை தனியாருக்கு கொடுப்பது என்பது, அரசு கல்விக்காக செலவிடக்கூடிய நிதிகளை குறைப்பது, வெட்டுவது என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 அம்சம். இந்த அம்சங்கள் அனைத்தும் இந்த பழுப்பு பல்கலைக்கழக சட்டத்திலே இருக்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதா மூலம் தனியார் சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் ஆகியவற்றை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற அனுமதிப்பதன் மூலம் கல்வியில் இடஒதுக்கீட்டை காவு கொடுக்க திமுக அரசு துணிந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டி உள்ளார்.
சமூக நீதிக்கு எதிரான இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தி உள்ளார். இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடம். நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் சராசரி எண்ணிக்கையை காட்டிலும் தமிழ்நாடு 2 மடங்கு அதிகம் என நாம் மார்த்தட்டிக் கொள்வது ஒருபுறம் என்றாலும் இந்த சட்ட திருத்த மசோதாவால் ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி கனவு காணல் நீராகி விடக்கூடாது என்பதே சமூக நீதி மீது அக்கறை கொண்ட அனைவரின் எதிர்பார்ப்பாகும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.